இந்த கேள்வி வந்து அடிக்கடி அநேகர் வந்து கேட்குறாங்க. ஜெபிப்பதற்கு ஒரு நாள் ஆர்வமான மனநிலை இருக்கு, ஒரு நாள் சோர்வான மனநிலை இருக்கு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதை பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி அதை பற்றி எப்படி இன்னும் வந்து தெளிவாக சொல்லனே தெரில. ஆனால் வந்து ஒரு விஷயத்த நம்ம பழக்கப்படுத்திட்டோன்னு வைங்களேன், அது வந்து நமக்கு ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கணும். யாருமே காலையில் எழுந்துச்சு நீ பல்லு விளக்கு அப்படின்றத சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொல்லுவோம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் நமக்கு யாருமே சொல்லவே மாட்டாங்க. அது நமக்கே வந்து இதாயிரும். பல்லு விளக்காம நம்ம வந்து இது பண்றோம்னா நமக்கே இதாயிரும். அது மாதிரிதான் டெய்லி குளி, டெய்லி சாப்பிடு, இதெல்லாம் வந்து யாருமே நம்ம ஒரு 10 வயசுக்கு மேல யாருமே ரொம்ப சொல்ல மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 10 வயசு அதிகம் தான், 10 வயசு அதிகம் தான். அதனால அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதெல்லாம் எப்படின்னா, நமக்கு வந்து அந்த 10 வருஷத்துல நம்ம பண்ண பழக்கங்கள் அது வந்து அப்படியே ருட்டீனா வர்றதுதான். நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். லூக்கா 22:39-40 இருக்கு. இது எப்பன்னா, ஏசப்பா வந்து நான் மரிக்க போறேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் அவரால் அந்த ருட்டீனை வந்து அவரால் விட முடியல. அந்த ருட்டீன் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டே வருது. அதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். லூக்கா 22:39-40. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இந்த இடத்துல இருக்கு வழக்கத்தின்படியே. அவருக்கு வந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அது அவருடைய ருட்டீன்ல ஒண்ணு. எப்பயுமே அவர் வந்து டெய்லி ஒலிவமலைக்கு போவார். போயிட்டு அவர் ப்ரே பண்ணுவார். இது அவங்க சீஷர்களுக்கும் தெரியும். அதனால அவங்க எப்பயும் போல போறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல. ஆண்டவர் வந்து இப்ப காட்டி கொடுக்கப்பட்டு நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இது வரப்போகுது, டிஸ்டன்ஸ் வரப்போகுது. அதுக்கடுத்து நம்ம அவரை வந்து பிசிக்கலா நம்ம கூட அங்கிட்டு இங்கிட்டு பார்க்க மாட்டோங்கிறது அவங்களுக்கு இன்னுமே தெரியல. அந்த மூமெண்ட் வந்து தெரியவே. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷகுமார் காட்டி கொடுக்கப்பட்ட நேரம் வந்துருச்சு அப்படின்னு. உண்மையாமே அது சீசர்கள் அன்னைக்கு இருந்த நிலைமை ஆவியானவரும் இல்ல சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த மனக்கண்கள் திறக்கப்படலாம் சொல்லுங்க. வந்து ஒரு சில நேரம் நிறைய ஊமைகள் இதெல்லாமே வந்து ஒரு புதிரா அங்கங்க புதிரா தான் பேசணும்னால அதுக்கு மேல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாதுன்றது ஆண்டவர் தெரிஞ்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இதுதான் இந்த வழக்கப்படுத்துறது இல்லை பழக்கப்படுத்துறது, இதுதான் வந்து நம்ம ப்ரேயர் லைஃப்ல நம்ம கண்டிப்பாக வேணும். நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் கூட ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து உடனே நீங்கள் வந்து 2 மணி நேரம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. அது வந்து இம்பாசிபிள். அது ஒரு நாள் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 3 நாள் விட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துல கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டர் அன்னைக்கு அவங்ககிட்ட வந்து சொன்னார் 1 மணி நேரம். நீங்கள் 1 மணி நேரம் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் 1 மணி நேரம் ட்ரை பண்ணவங்களே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் 0ல இருக்கேன், என்னால் ஒரு நிமிஷம் கூட கண்ண மூடி நான் வந்து பண்ண மாட்டேன்னுன்றவங்க நீங்கள் 10 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. அடுத்து 1/4 மணி நேரம், அடுத்து அரை மணி நேரம், அடுத்து 1 மணி நேரம் டெய்லி சாலிடா. நான் வந்து அதே ஆண்டர் அப்படிதான் சொன்னார், அட்லீஸ்ட்னு தான் சொன்னார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இதை நீங்கள் பழக்கும் போது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இடியே விழுந்தாலும் சரி. என் லைஃப்பில் அன்னைக்கு ஏசப்பா அப்படி தான் பண்ணார். நான் சிலுவைக்கு போகிறேன். நம்ம எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், நம்ம நல்லா இருக்க நேரம் ஓகே, நம்மளே ஒரு போராட்டம் வெளியே பயங்கரமாக பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், நம்மளால ஒரு நம்ம அது ஜெபிக்க முடியாது. ஆனால் அந்த ருட்டீன் வந்து யாருக்கு வந்திருக்கோ, ஆனா அவர் அந்த ஜெபத்துல வியாகுலப்பட்டு துக்கத்துக்குள்ள தான் இருந்தார். நீங்க துக்கத்துல இருந்தாலுமே நீங்க அந்த துக்கத்தோடய அவர் சமூகத்துல போய் உட்காருங்க. மேபி எல்லா நாளும் ஆண்டவரே பிதாவே நன்றி, இன்னைக்கு என் ஊழியத்துல வந்திருந்தீங்க, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பவர்ஃபுல்லா மினிஸ்ட்ரி இருந்துச்சு. ஒருவேளை அவர் வந்து பிதாட்ட வந்து நல்ல ஒரு கான்வர்சேஷன் வந்து இது பண்ணலாம், நல்ல சிரிச்ச ஒரு முகத்தோட எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அன்னைக்கு அவருடைய எமோஷன்ஸ் வேற. ஸோ ஜெப நேரத்துல நம்ம என்ன பண்ண போறோன்றது வேற கதை. ஆனா அந்த அந்த வழக்கத்தின்படியே அதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம, நீங்க சந்தோஷமா போனாலும் சரி, துக்கத்தோட போனாலும் சரி, அழுகையோட போனாலும் சரி, ஆண்டவர் மாதிரி அண்ணால மாதிரி வந்து எப்படி சொல்ல, மனங்கசந்து வாயில பார்த்தே முணுமுணுன்னு அப்படி முணுமுணுனாலும் அவர் சமூகத்துல போய் முணுமுணுத்துக்கோங்க. அந்த 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 சமூகத்துக்கு ஓடி போயிருங்க உங்களுக்குன்னு வச்சிருக்க அந்த டைம்ல. ஆமா, நம்ம பண்ணிட்டோம்னு வைங்களேன், இதுதான் நம்ம பண்ற ஒரு ப்ராக்டிஸ். இப்ப நான் அந்த மைண்ட் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு நாள் வந்து ஆர்வமாகவும், ஒரு நாள் என் சரீரம் வேணா ஒரு நாள் ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஒரு நாள் சோர்வா இருக்கும், ஒரு நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்போம், நல்லா ஆக்டிவா இருப்போம். யாருமே நம்மளுக்கு எதுவுமே சொல்லாதனாலும் நம்மளே நம்ம வேலையை எல்லா வேலையும் பயங்கரம் தடாபடான்னு பயங்கரமா அவங்க வேலையும் சேர்த்து உட்காந்து நம்ம செஞ்சுட்டு இருப்போம். ஒரு நாள் ரொம்ப சோர்வாயிருவோம், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா
என்ன நிலைமையில இருந்தாலும் ப்ரேயரை வந்து நம்ம விட மாட்டோம். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ருட்டீனுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னா இந்த சத்தியத்தை நீங்க இன்னைக்கு உங்க மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. பதிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரேயர்ன்றது வந்து பேர்டனா தெரியாது. கண்டிப்பா இது ஒரு ப்ராக்டிஸ்ல ஒன்னா வந்து மாறிடும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு நேரமும் எல்லாருமே ரொம்ப சொல்லப்போனால் ஒவ்வொரு நிமிஷமே நம்ம மாம்சத்தை மேற்கொண்டே தான் ஆகும். அது ஜெபம்னு வந்துட்டா ரொம்பவே மேற்கொள்ளணும். ரொம்பவே. ஏன்னா ஆண்டவர் சொல்ற மாமிசம் வந்து பலவீனம் உள்ளதான், ஆவி எப்பயுமே உற்சாகம் உள்ளதான். மாமிசம் உன்னை பலவீனப்படுத்திட்டே தான் இருக்கும். அது பலவீனமாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருக்கிற மாதிரி நம்மளை நடிக்க சொன்னா எதுனாலும் அந்த மாமிசம் வந்து அதை ஒரு தனி கேரக்டர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம மாம்சத்தை எப்பயுமே ஓவர் கம் பண்ணிகிட்டே இருக்கணும். கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றொன்றுக்கு விரோதமாயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம எப்படி சொல்ல ஆண்டவருடைய படைப்புனே வச்சுக்கோம். இது ரெண்டுமே ஆப்போசிட். இதுக்கு ரெண்டுத்துகளுக்கும் ஒத்து வராது. நீ இங்கிட்டு போனா இது இங்கிட்டு இழுக்கும், இங்கிட்டு இருந்தா இது இங்கிட்டு இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்பயுமே அது நம்ம மாம்சத்தை தனியாவும் ஆவி தனியாவும் வச்சுட்டு நீ என்ன ஜோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியா மாம்சத்தை கட்டுப்படுத்துங்க. என் மாம்ச பேசுற சத்தம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவி வந்து என்னைக்குமே நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு தான் சொல்லும். அப்ப நான் வந்து ஜெபிக்க வேணாம், நாளைக்கு பாத்துக்கலாம், ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும் இது மாம்சத்தின் சத்தம், இந்த மாம்ச சத்தம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது நம்மளால வந்து அடுத்த கட்டம் போகும். அடுத்து 3வது இதை நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஆண்டவருக்கு நம்ம ப்ரையாரிட்டி வச்சுட்டோன்னு வைங்களேன், அடுத்து உலகத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த நாளில் 1 மணி நேரமாவது நம்ம அவரோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுவோம். இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம கல்யாணம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் நிறைய எல்லாருமே இந்த லைஃப்லாம் கடந்தா வந்திருப்போம். உடனே நம்ம வந்து சுற்றிட்டே இருப்போம். அன்றைக்கி நாளில் நிறைய வேலைகள் இருக்கும், எவ்வளோ வேலைகள். ஆனால் எனக்கு இது ஒரு ப்ரியாரிட்டி, இந்த மனுஷன்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், இந்த பொண்ணுகிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு அவங்க இருதயத்தை தீர்மானிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து அன்றைக்கி என்ன நடந்தாலும் அவங்க அதை மாற்ற மாட்டாங்க. அப்போ இதுதான் நம்ம ஆண்டவருடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கொண்டு வரணும். எனக்கு இன்னைக்கு சூழ்நிலை இப்படி இருக்குது, வேலைகள் இருக்குது, பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் நம்ம வச்சுருப்போம், சிறு பிள்ளைகள் இருக்குது, பெண்களாக இருந்தால் அடுப்பில் வேலை இருக்குது, அதில் வேலை இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் என் நேசர் இயேசுவோட நான் கொஞ்ச நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பா. இதை வந்து அந்த ப்ரையாரிட்டி தான் இன்னைக்கு வந்து முக்கியம். நம்ம வந்து யாரை வச்சுருக்கோம், அந்த ப்ரையாரிட்டியில் எதை வச்சுருக்கோம், அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. உங்கள் வேலையை வச்சுருக்கீங்களா, இல்லை மனிதர்களை வச்சுருக்கீங்களா, உங்கள் குடும்பத்தை வச்சுருக்கீங்களா, எதை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து, உங்கள் பிள்ளைங்களை வச்சுருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள் ஃபோனை வச்சுருக்கீங்களா, அதுதான் அதெல்லாம் நம்ம நின்று எனக்கு டைம் இல்லை அதனால நான் ஜெபிக்கலன்னு சொன்னோம்னா டைம் இல்லைன்றது இல்லை, உங்கள் ப்ரையாரிட்டியில் நீங்கள் வேறு எதையோ வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வேற எங்கேயோ இருக்கு. நீங்க நியாயமா கூட சொல்லலாம், என் வேலையை தான் நான் என் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா வச்சிருக்கேன், அது நியாயமா கூட இருக்கலாம். ஏன்னா நான் வேலைக்கு போனா சம்பாதிக்கணும், நான் சம்பாதிச்சாதான் என் குடும்பத்துக்கோ ஆண்டவருக்கோ நான் கொடுக்க முடியும், நியாயம்தான். ஆனா ஆண்டவர் வந்து அதுக்கும் மேல நீ எனக்கு பணம் கொடுக்கறது உண்மைதான். ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து அதான் சொல்றா, நீ எனக்கு பணம் கொடுக்கறது உண்மைதான், பலியே அல்ல, நான் இறக்கத்தான் விரும்புறேன். ஆண்டவர் அதான் சொல்றா, நீ எவ்வளவோ எனக்காக நீங்க பிரயாசப்படுறீங்க, ஆனா ஆதியில நீ என்கிட்ட இருந்த ரிலேஷன்ஷிப்பே விட்டுட்டியேப்பா, அந்த அன்பே இல்லாம போயிருச்சே. ஆனா நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தா என்று நீ கவனம். ஸோ ஒருவேளை நீங்க அந்த இதுல இருந்து நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று ஆண்டவருக்கு அந்த ப்ரையாரிட்டி அது எப்படி சொல்ல என்ன அப்படின்னா எதனால முதன்மையா ஆண்டவருக்கு கொடுத்து பழகிடுவோம். அவ்வளவுதான். ஆண்டவரே நீ நான் ஷாக்க போகும், நான் பிஸியா இருக்கேன், அந்த டேல ஃப்ரெஷ் டைம் நல்லா எப்படி சொல்ல ஒரு நாள் துவக்கத்தினுடைய முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு இதைவாச்சும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஆமா, அந்த ப்ரையாரிட்டிலாம் ஆண்டவரை விட்டு நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிலுவையை சுமக்கிறது கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு கடமை, ஒரு வேலை. ஸோ நம்ம அனுதினமும் நம்ம மத்தேயு வந்து மத்தேயு 10:38 பார்த்தோம் அப்படின்னா, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஒரு சில நேரம் இதை நம்ம சுமந்துதான் ஆகணும். ஒரு பாரம். நீங்க கிறிஸ்தவங்கன்னா அதுக்குன்னு ஆண்டவர் சில கடமைகள் வச்சிருக்காரு. ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர் துதிக்கணும், இந்த மாதிரி இதை நம்ம பாரமா நினைச்சிட்டா கூட பரவாயில்ல, அதை நம்ம சுமந்துதான் ஆகணும். ஏன்னா இப்ப பாருங்களேன், ஆண்டவர் சிலுவை சுமந்துட்டு போறப்ப எவ்வளவு வேதனை பட்டிருப்பாரு. ஆனா இந்த வசனத்தை சொல்றாரு, நீ டெய்லி சிலுவை சுமந்துட்டு வாப்பா, நீ வந்தாதான் எனக்கு சீசனா இருக்க முடியுங்கிறாரு.
அதெல்லாம் பாத்துக்கோங்க. அதனால அதுக்காக அவருக்கு இருந்த பாடுங்கிறது இருக்காது. அது வேற. நம்ம ஏன்னா மத்தேயு 11லயே நம்ம பார்க்கிறோம் 29ல என் நுகம் மெதுவாயும் மெதுவாயும் என் என் சுமை சுமை லகுவாயும் லகுவாயும் தான் தான் இருக்கும். இருக்கும். கிறிஸ்துவனுடைய பாடுங்கிறது உலகம் முழுவதும் ரட்சிக்கக்கூடிய பாடு. நமக்கு அப்படி கூடிய இதுக்கு கிடையாது. அவர் ரத்தம் சிந்தி ரட்சிக்கக்கூடிய பாடு. நமக்கு ரொம்ப சின்னதான ஒரு பாடு. அவருடைய சிலுவை வந்து நம்மகிட்ட வரும்போது அது ரொம்ப லகுவா தான் இருக்கு. ஸோ நம்ம அதை கூட நம்ம செய்ய முடியாத அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். அந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நினைச்சுக்கணும். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நேரம் நான் பாடுகள் வழியா தான் போறேன். பிரேயரே நிறைய பேர் பாடா நினைப்பாங்க. ஐயோ இதை பண்ணாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும், வேற வழி இல்லையே. பாடா நினைச்சாலும் பரவாயில்லைங்க. அது பாடாவே நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா டெய்லி அதை பண்ணிருங்க. சிலுவையா நீங்க நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, இந்த சிலுவையை டெய்லி தூக்குனாதான் ஆண்டவர் சீசனா இருக்க முடியும்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் அதை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு கூட நம்ம நினைச்சுக்க. கண்டிப்பா. ஸோ இப்போ நம்ம ஒரு 4 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இனி ஒரு நாட்கள்ல வந்து இதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தி பாருங்க. எப்பயுமே கேட்டுட்டே இருக்காம எல்லா ஊழியக்காரங்கள்ட்ட போய் இதே கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க உங்க லைஃப்ல உட்காந்து நிதானமா உட்காந்து இப்ப சொன்ன விஷயத்த உங்க வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ உட்காந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல வர சேஞ்சஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிறத, நான் இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டேன், நான் எப்படி இருக்கேன், இதெல்லாம் நான் கரெக்டா பண்றேனா, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கிறத சொன்னீங்கன்னா அதை பார்க்க எங்களுக்கும் வந்து பிரோஜனமா இருக்கும். பார்க்குற மித்தவங்களுக்கு அது வந்து பிரோஜனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு தெரிந்த கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது பிரோஜனமா இருக்கும். இது உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.